பூமிக்கு வெளிச்சம் தந்து கொண்டு 4.57 பில்லியன் ஆண்டுகளை தாண்டியும் ஒளிந்து கொண்டிருக்கும் சூரியன் அதிசயமானதான். வானத்தை இருக்கும் சூரியனால் எப்படி வெளிச்சத்தை தர முடிகிறது? அந்த சூரியனில் எப்படி சக்தி தோன்றுகிறது? சூரிய குடும்பத்தின் மத்தியில் காணப்படும் ஒரு நட்சத்திரம்தான் சூரியன். சூரியன் பிரதானமாக ஐதரசன் மற்றும் ஹீலியம் ஆகியவற்றை கொண்டது. வெளிப்படையாகவே அணுக்களால் ஆக்கப்பட்டது. இங்கு புரோத்தோன்கள், நியூத்ரோன்கள் ஆகியவை காணப்படும். புரோத்தோன்கள் நேரேற்றத்தை கொண்டவை. 2 புரோத்தோன்கள் அருகருகே வருகையில் அவற்றின் ஒரே ஏற்றம் காரணமாக ஒன்றையொன்று தள்ளும். ஆனால் சூரியனில் விரைவாக அசைந்து கொண்டிருக்கும் புரோத்தோன்கள் சூரியனில் அதிக உஷ்ணம் காரணமாக தங்களுக்கிடையே மோதுகை அடைந்து கொள்கின்றன. இப்படி 2 புரோத்தோன்கள் மோதுகின்ற நிலையில் அந்த மோதுகையால் திணிவு இழக்கப்படுகிறது. இழக்கப்படும் திணிவானது சக்தியாக பரிவர்த்தனையாகிறது. அதுவே சூரிய சக்தியாகி உலகிற்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறது. இந்த நிலையை விளக்குகின்ற மிக பிரபலமான ஒரு சமன்பாடு இருக்கிறது. அதுதான் E=mc². இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனால் விருந்துரைக்கப்பட்ட சமன்பாடு. இங்கு E என்பது எனர்ஜி, அதாவது சக்தி. M என்பது மாஸ், அதாவது திணிவு. C என்பது ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது ஒளியின் வேகம். ஏன் ஒளியின் வேகம் C என குறிக்கப்பட வேண்டும்? ஐன்ஸ்டைன் இந்த சமன்பாட்டை வெளியிடுகின்ற போது ஆரம்பத்தில் தனது ஆய்வு ஆவணத்தில் V என்ற இதனை குறிப்பிட்டிருந்தார். V என்றால் வெலோசிட்டி, அதாவது வேகம் என வழங்கலாம். பின்னாளில் C என்ற எழுத்து பாவிக்கப்பட்டது. C என்றால் கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலி எனப்படுகிறது. ஆனால் C என்பது கிளரட்டஸ் என்ற லத்தீன் சொல்லெனவும் இனங்காணப்படுகிறது. லத்தீன் மொழியில் இது வேகத்தை குறிக்கும். ஒளியின் வேகம் மிகப்பெரியது. ஆக இந்த சமன்பாட்டின்படி ஒரு சிறிய திணிவு மிகப்பெரிய சக்தியாக பரிவர்த்தனை செய்யப்படுகின்றது என்பதை உணரலாம். அதன்படி அதிக அளவு திணிவு இழக்கப்படுகையில் அதிகளவான சக்தி உருவாக்கப்படுகிறது. சூரியன் ஒரு செகண்டுக்கு 4 பில்லியன் கிலோகிராம்களுக்கும் அதிகமான திணிவை இழக்கிறது. இவ்வாறு சூரியனில் இடம்பெறும் அணுக்களின் மோதுகையினாலேயே ஐதரசன் மூலகம் கலந்து பிணைவடைந்து ஹீலியமாக பரிவர்த்தனையாகிறது. இதுவரையில் சூரியன் அதன் உள்ளகத்தில் காணப்படுகின்ற அரைவாசி ஐதரசன்களை அணுக்கரு பிணைவுக்குட்படுத்தி ஹீலியமாக மாற்றிவிட்டது. இப்படி சூரியன் தொடர்ச்சியாக திணிவை இழந்து கொண்டிருப்பதால் ஒரு நாள் சூரியன் இல்லாமல் தொலைந்து போய்விடுமா? இன்னொரு காணொளியில் இது பற்றி விவரமாக கண்டு புரிதல்களை விசாலப்படுத்திக் கொள்வோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதிநுட்பம் மேலோக புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.